வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற கம்பெனி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க 2 பேருமே பேட்டரி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பேட்டரி வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு காம்போனன்ட் என்னன்னா, 2 வீலர்லயும், 4 வீலர்லயும், இல்ல வந்து இன்வெர்ட்டர்ஸ்லயும், இல்ல யூபிஎஸ்லயும் இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு கீ அ காம்போனன்ட்டா இருக்கிறது வந்து பேட்டரிஸ். அதுல லீடிங் பிளேயரா இருக்கிற அமர் ராஜாவும், எக்ஸைடும் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனியோட வந்து ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸா, இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, இவங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு, 1 இயர் டார்கெட் பிரைஸ் என்ன இருக்கு வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அமர் ராஜா பார்த்தீங்கன்னா, இது 1985ல வந்து இத ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஆந்திரா பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல், இன்வெர்ட்டர், யூபிஎஸ் இந்த மாதிரி எல்லா பேட்டரிஸ்லயும் இருக்காங்க. இவங்க வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, இவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆல்ரெடி இது அவங்க வந்து டாடா மோட்டார்ஸ் இவங்களுக்குலாம் அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவி வெஹிக்கிள்ஸ்க்கு. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அமர் ராஜா. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2003ல செப்டம்பர் மாசத்துல வந்து இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் ஆச்சு. இதுவரை ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 1776 போயிருக்கு. ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா ரூ. 3 போயிருக்கு. இந்த கம்பெனில அரௌண்ட் வந்து 28 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 33% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 22% வச்சிருக்காங்க. டிஐஎஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு 15% வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஒரு 29% அவங்க வச்சிருக்காங்க. நம்ம எக்ஸைட பார்ப்போம். எக்ஸைடு வந்து ஒரு 1947ல இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி வந்து இதே மாதிரி ஆட்டோ இண்டஸ்ட்ரி அண்ட் இன்வெஸ்ட் பேட்டரிஸ், யூபிஎஸ் இதுல எல்லாமே அவங்களா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி ஓஇஎம்க்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவி வெஹிக்கிள்ஸ் பேட்டரி அதாவது லித்தியம் அயன் பேட்டரி வந்து இப்பதான் ரீசென்ட்டா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பதான் ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் ஒண்ணு போட்டிருக்காங்க. இப்ப இனிமேட்டு தான் இவங்களோட பிக்கப் அதுல இருக்கும். பட் இவங்க ஒரு எஸ்டாப்லிஷ்ட் பிளேயர் எக்ஸைட் இந்த பேட்டரி இண்டஸ்ட்ரியில. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூன் 2003ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வந்து லிஸ்ட் ஆச்சு. இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 620 போயிருக்கு. ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 1.93 ஆயிருக்கு. இதுல மொத்தம் வந்து 33 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 46% இதுல வச்சிருக்காரு. இதுல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. 12.31. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 18% வச்சிருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஒரு 24% வச்சிருக்காங்க. ஸோ 2 கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துருவோம். 23, 24, 24, 25 ஃபினான்ஷியல்ஸ் 2 கம்பெனிக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமர் ராஜா அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த குவார்டர்ல வந்து 3136 கோடி. இதே வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 2811 கோடி. 12% வந்து இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ குரோத் இருக்கு. போன குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 3131. அதுக்கு லாஸ்ட் இயரோட ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா 13% இருக்கு. இதே வந்து எக்ஸைல பார்த்தீங்கன்னா Q2ல பார்த்தீங்கன்னா 4450 கோடி அவங்களோட ரெவென்யூ. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் இயர் அதே குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 4372 கோடி. ஸோ குரோத் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து அந்த குவார்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 4% இருக்கு. ஸோ குரோத் கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு வந்து ஸ்டாக்னன்ட். இப்போ நீங்க எக்ஸைட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதே 4250, 4300 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இப்பயும் அதே தான் இருக்கு. ஸோ ரெவென்யூ குரோத் அந்த அளவுக்கு இல்ல எக்ஸைட்ல. ப்ராஃபிட் எப்படி இருக்கு? நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர் ராஜாவோட வந்து லாஸ்ட் Q2ல பார்த்தீங்கன்னா 241 கோடி இருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 7% அப்பா இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 245 கோடி இருக்கு. அது அதோட ப்ரீவியஸ் இயர் அதே சேம் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 23% வந்து அதோட ஹையா இருக்கு. ஸோ இதே நம்ம எக்ஸைட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு Q2 வந்து 233 கோடியா இருக்கு ப்ராஃபிட். இது லாஸ்ட் இயர் இதே பார்த்தீங்கன்னா இதே டைம்ல 270 இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ 14% வந்து டவுன்ல இருக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி குவார்டர் பார்த்தீங்கன்னா 221 கோடியா இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 224 கோடி. ஸோ -1% டவுன்ல இருக்கு. ஸோ இவங்க ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து வைடன் ஆயிட்டே இருக்கு. அது குரோத் வைஸ் இன்னும் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கு. இதே அமர் ராஜால பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமர் ராஜாவோட இபிஎஸ் அதாவது ஏர்னிங் பெர் ஷேர் சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த Q2ல வந்து ரூ. 13 கிடைச்சிருக்கு. இதே லாஸ்ட் Q1ல பார்த்தீங்கன்னா ரூ. 13.36 இருக்கு. ஆனா எக்ஸைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Q2ல பார்த்தீங்கன்னா ரூ. 2.72 இருக்கு. ஸோ ரூ. 2.72 எங்க இருக்கு? ரூ. 13.15 எங்க இருக்கும்? இபிஎஸ் ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமர் ராஜா வந்து பெட்டரா ஸ்கோர் பண்ணுது. ரெவென்யூ குரோத்லயும் அமர் ராஜா பெட்டரா இருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் குரோத்லயும் அமர் ராஜா பெட்டரா இருக்கு.
ஏர்னிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அது பெட்டரா இருக்கு. ஸோ அதே மாரி அமர் ராஜால பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரமோட்டர் வந்து ஹோல்டிங்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் Q2க்கு பார்த்தீங்கன்னா 28% வச்சிருக்காரு. இந்த வருஷம் அதே பார்த்தீங்கன்னா 33% இன்கிரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். ப்ரமோட்டர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு போறாங்க. இதே எக்ஸைட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர்ஸ் வந்து சேம் இதா தான் இருக்கு. அந்த எந்த சேஞ்சும் இல்ல. இப்ப நம்ம ஃபினான்ஷியல் பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் வந்து அத கீ ரேஷியோஸ் பார்ப்போம். பிளஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் 1 இயர் டார்கெட் என்னன்னு பார்ப்போம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது எஸ்ஐபி போடணும், இல்ல லம்சம் போடணும், இல்ல எப்படி ஒரு ரைட் ஃபண்ட நீங்க செலக்ட் பண்ணணும், இல்ல ரைட் ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத வந்து ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு எஃப்டி மாரி போடுற இன்வெஸ்டர், சேஃப் இன்வெஸ்டரா இருந்தா, உங்களுக்கு அத விட வந்து பெட்டரா இன்ட்ரெஸ்ட் தர மாரி ஒரு 9-12% தர மாரி, அதே சமயம் உங்க பிரின்சிபலுக்கு வந்து சேஃபா இருக்கிற மாரி இன்வெஸ்ட் பண்ணணுமா, பாண்ட், என்சி இந்த மாரி எந்த வெல்த் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் நீங்க குடுத்திருக்க மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இங்க நான் கீ ரேஷியோஸ் குடுத்துருங்க 2 கம்பெனிக்கும் பார்த்தோம். லைக் டூ லைக் கம்பேரிசன் நம்ம பண்ணலாம். ஸோ அமர் ராஜாவோட பிஇ பார்த்தீங்கன்னா 24ல இருக்கு. இதே வந்து எக்ஸைடோட பிஇ பார்த்தீங்கன்னா 46ல இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் டபுள்ல இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 32ல இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 395 அமர் ராஜா, எக்ஸைடு வந்து 163. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 18.7 அமர் ராஜா, இவங்களது எக்ஸைடு வந்து 10% இருக்கு. ROE 14%, இவங்களோட ROE 7%. அதாவது வந்து நம்ம குடுத்திருக்கிற கேப்பிட்டல்ஸ அவங்க எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்க. அந்த இருக்கிற எம்ப்ளாய்டு கேப்பிட்டல வந்து அத எப்படி அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, அமர் ராஜா வந்து எக்ஸைடோட டபுள் த வேல்யூ இருக்கு. இது 2மே ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 1 ஷேரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னா குரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.86 இருக்கு அமர் ராஜா. இவங்களது வந்து எக்ஸைடு வந்து 24.9 இருக்கு. ஸோ பெக் ரேஷியோ வந்து 1 கீழ இருந்தா எப்பயுமே நல்லது. 2க்கு இருந்தா ஓகே. இது இது ஆனா எக்ஸைடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து நெகட்டிவ் தான். ஸோ பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா, எக்ஸைடு வந்து 2.76, இவங்களது வந்து 3.31 இருக்கு. டெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2 கம்பெனியும் ரொம்ப கம்மி தான். ஸோ அமர் ராஜால வந்து ஆல்மோஸ்ட் 0 டெட் இருக்கு. இவங்களது வந்து ஒரு 0.14 இருக்கு. சேல்ஸ் குரோத் அமர் ராஜா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸா 16.4 இருக்கு. எக்ஸைடு வந்து 17.4 இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, குரோத் பார்த்தீங்கன்னா 12% இருக்கு அமர் ராஜா. இவங்களது வந்து 1.7 சார். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங் பெர் ஷேர் வந்து எக்ஸைடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த அமர் ராஜாவோட ஸ்டாக் 3 மந்த்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனஸ் வந்து 8% இருக்கு. இதே எக்ஸைட்ல பார்த்தீங்கன்னா, மைனஸ் வந்து 5% இருக்கு. 6 மந்த்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எக்ஸைடு வந்து 15% மைனஸ். அமர் ராஜா பார்த்தீங்கன்னா, 3% வந்து மைனஸ் இருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, அமர் ராஜா வந்து ஒரு 68% ரிட்டர்ன் குடுத்திருக்காங்க. எக்ஸைட் பார்த்தீங்கன்னா, 55% ரிட்டர்ன் குடுத்திருக்காங்க. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அமர் ராஜா 26.6% குடுத்திருக்காங்க. இவங்களது 40% எக்ஸைட் குடுத்திருக்காங்க. இதே 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமர் ராஜா 12% குடுத்திருக்காங்க. எக்ஸைட் வந்து 20% குடுத்திருக்காங்க. அது நல்லா குடுத்திருக்காங்க எக்ஸைடு 5 இயர்ல. ரீசென்ட்டா தான் அமர் ராஜா வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து லீடர் பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் தான். அதனால தான் உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈல்டு வந்து எக்ஸைட் நல்லா இருக்கு. ஸோ RSI 2மே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேம். இது 55ல இருக்கு. அது 49ல இருக்கு. ஸோ அது சேமு. இன்ட்ரின்சிக் வேல்யூ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபினான்ஷியல் வேல்யூ ஆஃப் த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபினான்ஷியலா அந்த கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர் ராஜா வந்து 814 இருக்கு. எக்ஸைட் பார்த்தீங்கன்னா 204 இருக்கு. ஸோ இதுல வந்து 4 டைம் வந்து அமர் ராஜா வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அமர் ராஜாவோட ஸ்டாக் பாருங்க லாஸ்ட் 1 இயரா எப்படி க்ரோ ஆயிருக்கு அப்படின்ட்டு. நான் சொன்ன மாரி இது ஒரு 68% ரிட்டர்ன் குடுத்திருக்கு இல்லைங்களா 1 இயர்ல. ஸோ இப்படியே குரோத் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஜூலை மந்த்ல வந்து பீக் போயிருச்சு. ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா இறங்க ஆரம்பிச்சுச்சு. நமக்கு வந்து அக்டோபர் மாசம் தான் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. ஆனா இது வந்து ஜூலை மாசமே இது வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லாவே ஒரு ரிகவரி தெரியுது. இன்ஃபாக்ட் இது வந்து அந்த கரெக்ஷன் அப்ப இது வந்து திருப்பி இம்மீடியட்டா வந்து அது பவுன்ஸ் பேக் ஆயிருச்சு. இங்க பாருங்க இந்த கிராஃப்ல உங்களுக்கு நல்லா தெரியுது. அனலிஸ்ட் இதோட 1 இயர் டார்கெட் என்ன சொல்றாங்கன்னு இங்க பாருங்க இந்த கிராஃப்ல. இது வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1700க்கு ரேஞ்சுக்கு போகும். அதாவது கரண்ட் பிரைஸ்ல இருக்கலேருந்து ஒரு 31% மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆவரேஜா பண்ணீங்கன்னா ஒரு 1400 வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி ரொம்ப மார்க்கெட் ரொம்ப பீக்ல கரெக்ட் ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்து இது கீழ வந்து ஒரு 685, 700 ரேஞ்ச்ல போறதுக்கு இது சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்கும். ஸோ எக்ஸைட்டோட லாஸ்ட் 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஜூலை, அந்த ஆகஸ்ட், அந்த ஜூலை பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமா இறங்கியிருக்கு. ஆனா மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது
பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே கரெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அமர் ராஜா வந்து கம்மியா கரெக்ட் ஆயிருக்கு. இந்த அக்டோபர், நவம்பர் மாசத்துல. எக்ஸைட் வந்து ரொம்ப அதிகமா கரெக்ட் ஆயிருக்கு. இதோட 1 இயர் டார்கெட் பிரைஸ் பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா, இது ஒரு 25% வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 570 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி மார்க்கெட்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு, லோவா போச்சு அப்டின்னா, இது வந்து ஒரு 38% கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 280ன்ற பிரைஸ் லோ லெவல்ல. ஒரு மாரி ஆவரேஜா ஒரு ஃப்ளாட்டா போச்சு அப்டின்னா, சைட்வே மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 468 அந்த ரேஞ்ச்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்லைட் பாருங்க. உங்களுக்கு அமர் ராஜா வந்து ஒரு மொத்தமே ஒரு 15 அனலிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி இத சொல்லியிருக்காங்க அமர் ராஜாவ. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 40% பேரு இது பைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 7% வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 33% வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செல் ஆர் அண்டர் பெர்ஃபார்ம் வந்து ஒரு 20% சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அனலிஸ்ட் வந்து ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. 26% அதுல வந்து பை சொல்லியிருக்காங்க. அவுட் பெர்ஃபார்ம் வந்து 21% சொல்லியிருக்காங்க. ஹோல்டு வந்து 32% சொல்லியிருக்காங்க. செல்லும் அண்டர் பெர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு 21% சொல்லியிருக்காங்க. 2 கம்பெனியுமே வந்து நல்ல கம்பெனி தான். இந்த இண்டஸ்ட்ரியில 2 பேருமே லீடர் தான். அமர் ராஜாவுக்கு கொஞ்சம் அப்பர் எட்ஜ் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஈவி செக்மென்ட்ல ஆல்ரெடி நுழைஞ்சுட்டாங்க. எக்ஸைட் வந்து இப்ப தான் நுழையறாங்க. இப்ப தான் ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. அது இல்லாம எக்ஸைட்ல ஒரு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனிய இப்ப வித்துட்டாங்க. அதனால அவங்க ப்ராஃபிட் வந்து வர நாள்ல வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புறோம். ஆனா, அமர் ராஜா ஆல்ரெடி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டபுளா இருக்கு எக்ஸைட பொறுத்தவரையும். அதனால வந்து 2மே லாங் ரன்னுக்கு நல்ல கம்பெனி. அக்ரெசிவ் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமர் ராஜால போடலாம். கொஞ்சம் ஒரு மாடரேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க எக்ஸைட்ல போடலாம். இல்ல கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு நெனச்சா ஒரு மிக்ஸ்டா போடலாம். அது அமர் ராஜால ஒரு 60%, எக்ஸைட்ல ஒரு 40%. அப்படி பண்ணாவே ஏன்னா 2 பேருமே இண்டஸ்ட்ரியில லீடரா இருக்காங்க. இப்படி போட்டா கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஹாரிசான் எவ்வளோ பீரியட் இருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து நீங்க இத இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து 2மே வந்து லாங் ரன்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் குடுக்குற கம்பெனிஸ் தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.